தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. அம்மையார் அவர்கள் அழைத்தது கூட அந்த நம்முடைய வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேசுனதிலிருந்து வெளியே வரல. எவ்வளவு வைடு சப்ஜெக்ட். புத்திசாலியாக இருந்தால்தான் வேளாண் படிப்பை மேற்கொள்ள முடியும் என்பதல்ல. வேளாண் பட்டப்படிப்பை முடித்தால் கண்டிப்பாக அவர் புத்திசாலியாகத்தான் வெளியே வர முடியும். அநேகமாக இன்றைய தினம் ஒரு சிலர் தான் நேரம் கருதி நம்முடைய துணைவேந்தர் சொல்லியிருக்கார். அநேகமாக வேளாண் கல்லூரி படித்து சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு சொல்லி போன பெரும்பான்மையானோர் எல்லாருமே வெற்றி பெற்று முடிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அந்த அளவுக்கு அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய அண்ணன் முருகேச பூபதி சொன்னது போல அவர் படிக்கும் காலங்களில் வழிகாட்டுதல் இல்லை. அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது, படிக்கக்கூடிய அவர்களுக்கும் தெரியாது. தெரியாமலேயே ஒரு படிப்பை படித்து அந்த படிப்பில் உயர் பதவியை பணி நிறைவு செய்யும் போது அடைந்த 2 மேதகைகளை நம்ம இந்த மேடையில் பார்க்குறோம். ஒருவர் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய மேலாண் துணைவேந்தர், இன்னொருத்தர் வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். மிக சிறந்தவர்களை இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு மாணவர்கள் வரவில்லை. ஆனால் வந்திருக்கும் மாணவர்கள் அனைவரும் அவர்கள் இருவருடைய பேச்சை கேட்டு வழிகாட்டுதல்களை கேட்டால் நாளைய நம்முடைய தமிழ்நாட்டின் அல்லது இந்திய நாட்டினுடைய முக்கிய பதவியை போய் நீங்கள் அடையலாம் என்பதற்காகத்தான் நம்முடைய யூனிக் அகாடமியினுடைய கோவிந்தராஜ் அவர்கள் இந்த 2 பெரும் படிப்பாளர்களை அழைத்திருக்கிறார். இந்த நம்முடைய ரஜினி படத்தில் ஒரு முறை அவர் பேசும்போது சொல்லுவார், மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 விஷயத்தை தாண்டி இன்னொன்று இருக்குது, நண்பன் ஒரு விஷயம் இருக்கும்பார். ஆமாம், உண்மைதான். ஆனால் அது கூடயே சேர்ந்து இன்னொன்று இருக்குது, வழிகாட்டி அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏனென்றால் இந்த 12ஆம் வகுப்பு முடித்த பின்னாடி அவர்கள் படிக்கக்கூடிய படிப்புத்தான் எதிர்காலத்தில் அவர்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்யும். அந்த வகையில் நாங்கள்லாம் படிக்கும்போது என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் படித்து முடித்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் நல்லாவே இருக்கோம். ஏனென்றால் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எப்படியாவது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள விஷயம் தெரிந்த மாணவனாக வரணும்னு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருந்ததுனால தான் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கின்ற தகவலை தெரிவித்து அந்த வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால் நிறைய பேருடைய தலையெழுத்து நல்லபடியாக எழுத முடியும், எழுதி இருக்காங்க. அப்படின்றதுக்கு தான் நம்முடைய கோவிந்தராஜனுடைய யூனிக் அகாடமி வழிகாட்டுதல் உங்களுக்கு இன்றளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. கல்லூரிகளை தேடி கற்றவர்களை தேடி நாம் சென்று யோசனை பெறுவது என்பது ஒரு காலத்திலே இருந்து இன்னைக்கு இலவசமாக உங்களுக்கு யோசனைகளை சொல்ல இது போன்ற மிகப்பெரிய கல்வியாளர்களை அழைத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய கோவிந்தராஜ் அவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி நல்ல ஆலோசனைகளை இந்த கல்வியாளர்களிடமிருந்து பெற்று உங்களுடைய வாழ்க்கை இனிதே அமைய வேண்டும், எதிர்காலம் நல்லபடியாக இருந்து நல்ல குடிமகளாக இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என இங்கே வந்துள்ள அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம்.